சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தம்மை நீக்குவதற்கு கையெழுத்திட்டால் கைகள் இருக்காது என சபாநாயகரை மிரட்டியதால் தான் தம்மை நீக்கவில்லை என அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்ன சபாபதி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ ரத்ன சபாபதி ஆளும் கட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் இருந்தால்தான் தமது தொகுதிக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றும், ஆனால் துரோகம் செய்வோருடன் இருக்க முடியாது எனவும் கூறினார். இந்தியாவிலேயே தமிழகம்தான் ஊழலில் முதல் மாநிலம் என்றும் அவர் விமர்சித்தார். ஏற்கனவே சபாநாயகர் கை ஒடிஞ்சு போயிருக்கு. அதுல வேற திமுக காரன் ஒரு கரெக்டா பண்ணி அந்த கையை இன்னும் கொஞ்சம் முறுக்கி வச்சிருக்கான். நீங்க அந்த என்னை நீக்கி போடுற மாதிரி கையெழுத்து, அதான் கடைசி கையெழுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் கையெழுத்து போட உனக்கு உங்க 2 பேர்ட்ட கை இருக்காது அப்படின்னு அத்தோட அந்த பேப்பரத்துக்கு மூளையில விட்டாங்க.